Hello everyone, welcome to our online class. Today we are going to revise Unit 2. Dear students, today we are going to revise Unit 2. First we will revise Prose, A Nice Cup of Tea written by George Orwell. Synonyms, antonyms பாத்துறோம். Synonymsனா meanings, antonymsனா opposites. Dispute, synonym conflicts, antonym agreement. Stimulated, synonym motivated, antonym calm or dull. Stray, synonym loose, antonym fixed. Liable, synonym responsible, antonym irresponsible. Despised, synonym hated, antonym liked. Optimistic, synonym positive, antonym pessimistic. Shallow, synonym depthless, antonym deep. Arrival, synonym return, antonym departure. Sufficient, synonym enough, antonym inadequate. Curious, synonym interesting, antonym disinterested. Controversial, synonym arguable, antonym uncontroversial. Virtues, synonym admirable qualities, antonym evil. Inferior, synonym substandard, antonym superior. Mysterious, incomprehensible, antonym comprehensible. Comforting, synonym consoling, antonym irritating. Etiquette, synonym socially acceptable behavior or quality, antonym rudeness. இது எக்ஸாம்ல உங்களுக்கு synonyms antonyms சென்டென்ஸா கேட்பாங்க. Choose the most appropriate synonym of the underlined word from the options given below. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. நீங்க இந்த வேர்டுக்கு அண்டர்லைன் பண்ண வேர்டுக்கு நீங்க synonym கண்டுபிடிக்கணும். But because the best manner of making it is the subject of violent disputes. Disputesக்கு மீனிங் இங்க conflict. அப்போ நீங்க இந்த கான்ஃப்ளிக்ட் எழுதணும். தனியா அந்த क्वेश्चन நம்பரை கொடுத்து அந்த ஆன்சர் நீங்க பேப்பர்ல எழுதி இருக்கணும் செப்பரேட்டா. A B அப்படினு சொல்லி எழுதுறதுக்கு பதிலா அந்த ஆன்சரை எழுதணும். என்னமா? Choose the most appropriate antonym of the underlined word from the options given below. இது antonym, opposite. Not the flat, shallow type. Shallowனா என்னது? ரொம்ப டீப்பா இல்லாதது. அப்போ இதுக்கு ஆப்போசிட் வேர்டு உங்களுக்கு டீப். இதை பார்த்து நீங்க எழுதணும். சினானிமா ஆன்டனிமா அப்படிங்கிறத பார்த்து கொஸ்டினை ப்ராப்பரா ரீட் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட், ஆன்சர் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். 3 மார்க் கொஸ்டின்ஸ். இது நம்ம செகண்ட் லெசன்ல இருந்து கேட்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 கொஸ்டின்ஸ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். நீங்க புக் பேக் இருக்கிற புக்ல பின்னாடி இருக்கிற கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். இந்த 3 மார்க் கொஸ்டின்ஸ் அது எல்லாமே படிச்சுக்கோங்க. ஹவு டஸ் ஆர்மி டீ டேஸ்ட்? ஆர்மி டேஸ்ட் டீ எப்படி டேஸ்ட்ல இருக்கும்? இது நான் நடத்தும் போது உங்களுக்கு நல்லா டீட்டெயில்டா நடத்தியிருக்கேன். ஆர்மி டீ டேஸ்ட் லைக் கிரீஸ் அண்ட் ஒயிட் வாஷ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கணும். நான் சும்மா உங்களுக்கு இதில் எழுதியிருக்கேன். ஆனால் நீங்கள் சென்டென்ஸ் ப்ராப்பரா ஃப்ரேம் பண்ணி எழுதணும். வாட் இஸ் த ரஷ்யன் ஸ்டைல் ஆஃப் ட்ரிங்கிங் டீ? ரஷ்யன்ஸ் சுகர் போடாம குடிப்பாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ இதை எக்ஸாம்ல எப்படி எழுதணும்? இட் ஷுட் பி ட்ரங்க் வித்தவுட் சுகர் அப்படின்னு எழுதணும். ப்ராப்பரா படிக்கணும், படிச்சு எழுதணும். ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து உங்களுக்கு பேராகிராஃபும் கேட்கலாம். ஆன்சர் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் அ பேராகிராஃப் ஆஃப் அபவுட் 150 வேர்ட்ஸ். இது 2020 மார்ச்ல உங்களுக்கு கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின். Summarize George Orwell's distinctive ideas in a nice cup of tea. இது உங்களுக்கு கேட்கலாம். 5 மார்க்ஸ் கேட்கலாம் இந்த பேராகிராஃப். நெக்ஸ்ட் நம்ம போகலாம். போயம் அவர் கேஷுவரினா ட்ரீ. இந்த ஹெட்டிங் கரெக்டா இருக்கணுமா? நீங்க கேஷுவரினா ட்ரீக்கு கேஷுவரினாக்கெல்லாம் ஸ்பெல்லிங் கரெக்டா படிக்கணும். அவரையும் விட்டுறீங்க. அவர் கேஷுவரினா ட்ரீ டோரு தத். டோரு டட். ஆக்சுவல் ப்ரொனன்சியேஷன் தத்துன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்.
டோரு டட் DUTT இதுலேயும் மிஸ்டேக் பண்ணுறீங்க, தப்பு இல்லாமல் எழுதணும். இப்போ நீங்கள் இந்த ஹெட்டிங் வந்து டைட்டில் தப்பு இல்லாமல் எழுதுனீங்கன்னா 1 மார்க். பொயட்டோட நேம் இது வந்து பொயட்டஸ் லேடி, அதனால் டோரு டட் அப்படிங்கிறது மிஸ்டேக் இல்லாமல் எழுதுனீங்கன்னா 1 மார்க். இதில் அப்ரிஷியேஷன் கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன். எப்படி உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது மட்டும் படிக்கக்கூடாது, புக்கில் பின்னாடி இருக்குது, எல்லாம் படிக்கணும். Read the lines given below and answer the questions that follow. A creeper, இது வந்து poem line. A creeper climbs in whose embraces bound no other tree could live but gallantly. Which tree is referred to in the above lines? இது ட்ரீனாலே நம்மளுக்கு எல்லா லெசன்லேருந்துமே வந்து இந்த ஒரு ட்ரீ பற்றி தான் இருக்குது. இப்போ கேஷுவரினா ட்ரீ அப்படின்னு நீங்கள் கண்ணை மூடிட்டு எழுதிடலாம். கேஷுவரினா ட்ரீ, கேஷுவரினா CASUARINA கேஷுவரினா ட்ரீ அப்படின்னு எழுதினாதான் உங்களுக்கு 1 மார்க். பிக் அவுட் த வேர்ட்ஸ் இன் அலிட்ரேஷன் இன் த கிவன் லைன்ஸ். இங்கே நான் உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி காட்டியிருக்கேன். இங்கே பாருங்கள், கான்சனன்ட் லெட்டர்ஸ் வந்து ஒன்று போல் வந்ததுன்னா ஸ்டார்டிங் லெட்டரில் அதை நீங்கள் தனியாக எடுத்து எழுதணும். இப்போ க்ரீப்பர், கிளைம்ஸ் இப்படி தனியாக இந்த வேர்ட்ஸை எழுதி இந்த கான்சனன்ட் லெட்டர்ஸை அண்டர்லைன் பண்ணி காட்டினீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க். நெக்ஸ்ட், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். நேம் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ்ட் இன் த செகண்ட் லைன். அது செகண்ட் லைனில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நோ அதர் ட்ரீ குட் லிவ் பட் கேலண்ட்லி. இது வந்து இமேஜரி அப்படின்னு எழுதினீங்கன்னா 1 மார்க். இதில் உங்களுக்கு நான் நிறையா சின்னதாக கொடுத்துருக்கேன், க்ளூ கொடுத்துருக்கேன். ஜெயண்ட் அப்படின்னு, ஹூ இஸ் ஜெயண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா கேஷுவரினா ட்ரீ. கோகிலாஸ், குக்கு பேர்ட்ஸ். ஒய் இஸ் த ஸ்கார்ஃப் கலர்ஃபுல்? பிகாஸ் ஆஃப் த கிரிம்சன் ஃப்ளவர்ஸ். கிரிம்சன் மீன்ஸ் ரெட். வாட் இஸ் அ பபூன்? பபூன்னா மங்கி. மங்கி ஃபவுண்ட் இன் ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்கா. இது ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்கா அப்படின்னு எழுத தெரியலன்னா மங்கினாவது அட்லீஸ்ட் எழுதுனீங்கன்னா 1 மார்க் கொடுத்துருவாங்க. ஹூ இஸ் சிட்டிங் லைக் ஸ்டாச்சு? யார் ஸ்டாச்சு மாதிரி உட்கார்ந்துருந்தா? இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒழுங்காக எழுதணுமா? த மங்கி தான் ஸ்டாச்சு மாதிரி இருந்தது. நீங்கள் கேஷுவரினா ட்ரீன்னு எழுதி வைக்கிறீங்க, அது தப்பு. ஹூ இஸ் சிட்டிங் லைக் ஸ்டாச்சுனா த மங்கி. வேர் டிட் த பபூன் சிட் ஆன் த கேஷுவரினா ட்ரீ? பபூன்னா உங்களுக்கு அதில் மங்கி, அந்த மங்கி வந்து எங்கே உட்கார்ந்து இருந்தது? அந்த கேஷுவரினா ட்ரீல. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு 3 மார்க்ஸ். ERC, எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங் லைன்ஸ் வித் ரெஃபரன்ஸ் வித் கான்டெக்ஸ்ட். இது வந்து உங்களுக்கு இந்த போயம் லைன் எழுதணும். அந்த போயம் லைன் கொடுத்துருவாங்க, அதில் வந்து நீங்கள் போயம் வந்து இப்படி எழுதுங்க. போயம் டேஷ் போட்டு அவர் கேஷுவரினா ட்ரீ, பொயட் டோரு டட். இது வந்து ஈஸியாக எங்களுக்கு மார்க் கொடுக்கறதுக்கும் வசதியாக இருக்கும். 2 மார்க்ஸ் கொடுத்து இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்து உங்களுக்கு 1 மார்க். எக்ஸ்பிளனேஷன் வந்து இதில் எழுதி இதுக்கு 1 மார்க். ERCக்கு வந்து உங்களுக்கு க்ளூ வேர்ட்ஸ் கொடுக்குறேன். செகண்ட் போயம்க்கு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்? அவர் கேஷுவரினா ட்ரீ. இது இந்த போயம்க்கு க்ளூ வேர்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இந்த வேர்ட்ஸ் இருந்தாலே நீங்கள் அவர் கேஷுவரினா ட்ரீலேருந்து தான் கேட்டிருக்காங்கன்னு நீங்கள் எழுதிடலாம். ட்ரீ, க்ரீப்பர், போஸ், பிரான்ச்சஸ், கிரிம்சன் ஃப்ளவர்ஸ், கேஸ்மெண்ட், பபூன், பேர்ட் அண்ட் பீ, கோகிலாஸ், வாட்டர் லிலிஸ், கவுஸ், கேஷுவரினா ட்ரீ, டியர், seashore, beach, water reed, waves, fear, hope, death, love, oblivion, curse. இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் என்ன செய்யணும்? கேஷுவரினா ட்ரீ அப்படின்னு கண்டுபிடிச்சி எழுதிடணும். லைக் எ ஹியூஜ் பைத்தன் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட். இது வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எழுதி வச்சுருக்கேன். உங்களுக்கு லைக் இருக்குது, அதனால சிமிலின்னு நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். லைக்கோ ஆஸோ இருந்ததுன்னா அது சிமிலி. இந்த ரவுண்ட் ரவுண்டுன்னு இருந்ததுன்னா அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ்ன்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த ரவுண்ட் ரவுண்டு அதை நீங்கள் தனியாக எழுதி இந்த ஆரை அண்டர்லைன் பண்ணி காட்டணும். த ஜெயண்ட் வியர்ஸ் த ஸ்கார்ஃப் அண்ட் ஃப்ளவர்ஸ் ஆர் ஹங். பர்சானிஃபிகேஷன். நெக்ஸ்ட் வந்து பேராகிராஃப் கேட்பாங்க. ஆன்சர் த ஃபாலோயிங் இன் அ பேராகிராஃப் அபவுட் 150 வேர்ட்ஸ், 5 மார்க்ஸ். இது கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்பாங்க, பேராகிராஃப் எழுதியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து சப்ளிமெண்ட்ரி ரீடர். செகண்ட் வந்து என்ன சப்ளிமெண்ட்ரி ரீடர்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஆஃப் பை, ரிட்டன் பை யான் மார்டல். இதே மாதிரி ஹிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. அப்போது நீங்கள் எப்படி எழுதணும்? ரைட் அ பேராகிராஃப் பை டெவலப்பிங் த ஃபாலோயிங் ஹிண்ட்ஸ்.
ஒன்று இந்த ஹின்ஸாக டேஷாக போட்டிருக்கதா எடுத்துட்டு அப்படி எழுதக்கூடாது. இப்போ ரிச்சர்ட் பார்க்கர் வச்சு நீங்கள் இந்த பேராகிராஃப் படிச்சிருப்பீங்கல்ல, அதை வச்சு எழுதிக்கணும். நீங்கள் கைடில் படிச்சிருப்பீங்க, அந்த பேராகிராஃபை எழுதணும். வேறு சம்மரியிலேருந்து எடுத்து எழுதக்கூடாது. கொஸ்டின் பேப்பரில் உள்ள கொஸ்டின் அவ்வளோத்தையும் சேர்த்து இதில் கொண்டு எழுதக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புக் பேக் எக்ஸசைசஸ். இது செகண்ட் ப்ரோஸ்க்கு பின்னாடி இருக்கும். நைஸ் கப் ஆஃப் டீ இருக்குதுல்ல, இந்த லெசனுக்கு பின்னாடி இந்த புக் பேக் எக்ஸசைசஸ் இருக்கும். இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நான் சும்மா எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் படிச்சுக்கணும். புக்குக்கு பின்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், புக் பேக் எக்ஸசைசஸ்ன்னு. நீங்கள் அதை பார்த்து படிச்சுக்கணும். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் த கிவன் வேர்ட்ஸ் அஸ் அ நவுன் அல்லது வேர்ப் ஆர் அட்ஜெக்டிவ் ஆர் அட்வர்ப் இன் யுவர் ஓன் சென்டென்சஸ். இதே மாதிரி கொடுத்துருவாங்க ஒரு வேர்டு. இப்போ நீங்கள் இதை வந்து அட்வர்ப்லேயோ அல்லது நவுன்லேயோ எழுதணும். இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், ஹீ லிவ்ஸ் ஆல் அலோன். இது அட்வர்ப். இந்த இடத்துல ஆல் வருதுல்ல, இது வந்து குவாலிஃபைஸ் த வேர்ப், அதனால அட்வர்ப். ஆல் த வேர்ட்ஸ் எ ஸ்டேஜ், இது வந்து நவுன். நெக்ஸ்ட் ப்ரிப்போசிஷன்ஸ். fill in the blank with the most suitable preposition. இது உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். இதெல்லாம் வந்து 1 மார்க் கொஸ்டினில், இந்த 21 மார்க் கொஸ்டின் இருக்கும், அதில் உங்களுக்கு கேட்கலாம். the tea should be put straight dash the pot over on into with. இப்படி கொடுத்துருக்கேன். இதுக்கு into the pot, சரியா? மேலே ஓவர்னா ஓவர் ஆன்லாம் மேலே ஊற்ற மாட்டோம். வித்துனா உடன் அப்படின்னு அர்த்தம் வராது. இப்போ இன்டு த பாட், உள்ளுக்குள்ளே ஊற்றுவோம். பாட்டுக்குள்ளே நம்ம டீயை ஊற்றுவோம். நெக்ஸ்ட் கிராமர் டாபிக் வந்து லிங்கர்ஸ். லிங்கர்ஸ்னா கனெக்டர்ஸ். சூஸ் த அப்ரோப்ரியேட் லிங்கர் ஃப்ரம் வித்தின் த பிராக்கெட்ஸ் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ். இதுவும் 1 மார்க்கில் கேட்பாங்க. இப்படி உங்களுக்கு பிராக்கெட்டில் 2 வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதுலேருந்து செலக்ட் பண்ணி எந்த வேர்டு கரெக்டாக ஆப்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இதில் எழுதணும். as soon as or besides my father arrived home I narrated the incident. besides வராது. இப்போ இந்த டேஷில் வந்து நீங்கள் as soon as அப்படின்னு இதில் எழுதணும். as soon as my father arrived home I narrated the incident அப்படின்னு எழுதணும். இங்கே ப்ரிப்போசிஷனுக்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நான் கொஞ்சம் க்ளூ வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். பிட்வீன், இந்த பிட்வீன்கிறது வந்து 2 பொருட்களுக்கு இடையில இருக்கிறதுக்கு வந்து நம்ம பிட்வீன் யூஸ் பண்ணுவோம். ஐ சாட் பிட்வீன் ரவி அண்ட் ராஜா. 2 பேர் இருக்காங்க, 2 பேருக்கும் இடையில நான் உட்காந்தேன் அப்படிங்கிறதுக்கு பிட்வீன் வரும். அமங் எப்படி எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு மத்தியில் உட்காரும்போது நம்ம அமங் யூஸ் பண்ணுவோம். ஹீ ஸ்போக் அமங் த பீப்புள் வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கும்போது அமங் யூஸ் பண்ணுவோம். 2 பேருக்கு இடையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன், நிறைய பேருக்கு மத்தியிலன்னா நம்ம அமங் யூஸ் பண்ணணும். இது வந்து ஒரு க்ளூ வேர்ட். நீங்கள் ப்ரிப்போசிஷன் எழுதும்போது இதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஆட் வந்து அவர் ஹவுஸ் இஸ் அட் விகே நகர், சரியா? எந்த இடத்துல இருக்கோமோ அதுக்கு ஆட் யூஸ் பண்ணணும். த்ரூ, தே வாக் த்ரூ த ஃபாரஸ்ட். த்ரூ அதுக்கு ஊடாக நடந்து போகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு, சரியா? அக்ராஸ் வந்து எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஷி வெண்ட் அக்ராஸ் த ரிவர் அல்லது ஷி வெண்ட் அக்ராஸ் த ரோடு. அக்ராஸ்னா குறுக்க போகிறது, சரியா? குறுக்கால நடந்து போகணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த குறுக்கால நடந்து போகிறதுக்கு இது வந்து அக்ராஸ். சின்ஸ், ஃபார், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து உங்களுக்கு டென்ஸ்லேயும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ப்ரிப்போசிஷன் வந்து கண்டுபிடிக்கிறதுலையும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே பாருங்கள், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வரும், சின்ஸும் ஃபாரும் வந்துச்சுன்னா, சரியா? இங்கே பாருங்கள், ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஹியர் சின்ஸ் 4 PM. ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஹியர் ஃபார் த பாஸ்ட் 20 minutes. ஆன் எப்படி வருது பார்த்தீங்கன்னா, அதுக்கு க்ளூவர்ட் ஆன் த டேபிள். த புக் இஸ் ஆன் த டேபிள், மேலே தான் வைப்போம், சரியா? அவர் ஸ்கூல் ஸ்டார்ட்ஸ் ஆன் மண்டே. வார நாட்கள் வந்து நம்ம இது மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஆன் மண்டே, ஆன் டியூஸ்டே அப்படின்னு சொல்லணும். இன் எதுக்கு வருது? ஹி கெப்ட் த மணி இன் ஹிஸ் பாக்கெட், உள்ளுக்குள்ளே வைக்கிறதுக்கு, சரியா? ஹி கெப்ட் த மணி இன் ஹிஸ் பாக்கெட். அலாங்னா நம்ம ரோட் சைடு வழியாக ஓரமாக நடந்து போகிறோம்னா அப்போ அலாங். தே வாக்ட் அலாங் த ரிவர், தே வாக்ட் அலாங் த ரோட், சரியா? ஓரமாக நடந்து போகிறதுக்கு அலாங். அன்டில், இதுவும்
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஐ வில் பி பிஸி அன்டில் ஆர் டில் 5:30 டுடே. அதாவது வரை, இது வரைக்கும் 5:30 வரைக்கும் நான் பிஸியாக இருப்பேன். வரை வரைக்கும் அப்படின்னா நீங்கள் அன்டில் அல்லது டில் யூஸ் பண்ணணும். இவ்வளோதான் உங்களுக்கு புக் பேக் எக்ஸசைசஸில் எல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து படிச்சுக்கணும். இது போக இது மட்டும் இல்லை, புக்கில் இருக்கிற எல்லா எக்ஸசைசஸையும் படிச்சுக்கணும். That's all for today. Thank you for watching. I'll meet you in another session.